ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸு தான். பெஸ்ட்டு டிப்ஸ்னே சொல்லலாம். இந்த ஆரி ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நூல் நிறைய கட் ஆகுங்க. எனக்குலாம் அதிகமாக சில்க் த்ரெட் நூல் கட் ஆகுங்க. ஏன்னா என் கை ரொம்ப வேர்க்கும். அதனாலேயே எனக்கு நூல் ரொம்ப கட் ஆகும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம், நமக்கு நூல் ரொம்ப கட் ஆகுது, நமக்கு இது சரியில்லையோ, நம்ம தப்பான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டோமோ, நமக்கு வராதோ அப்படின்னு நம்ம நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம். நானுமே அதிகமாக போயிருக்கேங்க. ஏன்னா நான் அந்த டயத்தில் சொல்லியிருக்கேன், சி செக்ஷன் 45 டேஸில் நான் உட்காந்து பண்ண ஆரம்பித்தேன்னு. அந்த டயத்துலலாம் எனக்கு சுத்தமாக வராதுங்க. நானுமே உங்களை மாதிரி நினச்சிருக்கேன், தப்பானதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோமோ, நமக்கு வரவே வராதோன்னு. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எனக்குமே கிளாஸ் ஃபினிஷ் பண்ணி முடிக்கிற வரைக்குமே சில்க் த்ரெட் நூல் ஹேண்டில் பண்ண தெரியல. இப்போயுமே எனக்கு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எனக்கு கட்டாக தான் செஞ்சிச்சு. லாஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற வரைக்குமே எனக்கு நூல் கட்டாக தான் செஞ்சிச்சு. ஆனால் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ளவுஸ் போட்டேங்க. அதில் நான் த்ரெட்டு வச்சு தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணினேன். ஆச்சரியங்க, எனக்கு கட்டாகவே இல்லை. ஏன்னா அப்போ எனக்கு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு, நம்மளாலே ஒன்று பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. அதனால அந்த கான்ஃபிடென்ட்டில் நான் அந்த ப்ளவுஸ் போட்டேன். எனக்கு ஒரு நூல் கூட பிசுறு இல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் கட் ஆகாமல் போட்டு முடித்தேங்க. எல்லா இமேஜையுமே அந்த ப்ளவுஸில் நான் ஒரு பிசுறு கூட இல்லாமல் போட்டேங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு குறையும் போது நமக்கு இது தப்போ, நம்ம அப்படி இப்படின்னு நம்மளையே ஒரு மாதிரி குறைச்சி எடை போட்டுக்குவோம். நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இதில் நான் ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போது ஸ்டார்டிங்கில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து நூல் எடுக்கிறேன். சில்க் த்ரெட் தான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன். பின்னாடி ஒரு லாக் போட்டோன்னா நமக்கு முடிச்சு போட்ட மாதிரி ஆயிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் போடுறேன். நான் உங்களுக்கு இந்த டிப்ஸை சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்காக மட்டும். பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு கட் ஆகிடுச்சு. நான் போட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு கட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன நினைப்பேன், எனக்கு வரல போல், எனக்கு இப்படி தான் கட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட் லெவலை இழந்துடவே கூடாது. இப்போ பாருங்கள், அந்த நூலை கீழேயும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கீழேருந்து நீடில் மேலே கொடுத்து கீழே இழுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டு, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்த்திங்களா இந்த ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளேருந்து எடுக்க ஆரம்பிங்க. நூலை எடுத்து செயின் போட ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், இப்படி செயின் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், நீங்கள் கட்டான இடமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அடிக்கடி கட்டானாலுமே எடுத்தெடுத்து ஒவ்வொரு டைமும் பிரித்து நாட் போட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இழுத்து காமிக்கிறேன். இங்கே தானே கட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் நல்லா இழுக்கிறேன், வரவே இல்லை பாருங்கள் எனக்கு. ஸோ பிகினர்ஸ் கிளாஸ் கற்றுக்க போகும்போது இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் குறையவே குறையாது. இப்போ இன்னொன்று டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுகிட்டே வாங்க. இப்போ இங்கே கட்டானா இன்னொரு டிப்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலை மட்டும் இழந்துடாதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டு கட்டாக தான் செய்யும், ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிற வரைக்குமே. ஸோ கீழேயும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு கட் ஆகிடுச்சு. இப்போ நான் மேலே பிடிச்சி இழுக்கிறேன். எனக்கு தேவையில்லாத நூலெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். மிச்சம் ஒரு 2 நூல் இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணுறேன்னா, ஒட்டை கட் பண்ணி விடுறேன் பாருங்கள். நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மறுபடியும் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஏற்கனவே எங்கே கட் ஆச்சோ அதுக்கு முந்தின இடத்துலேருந்து நூலை எடுத்து செயின் போட ஆரம்பிங்க கண்டினியூஸாக. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டான இடமே தெரியாது. உங்களுக்கு அடிக்கடி கட் ஆகுதுன்ற ஃபீலுமே இருக்காது. நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு ப்ளவுஸ்லையோ போட போகிறீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் உருவிட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பீட்ஸில் பார்க்கலாம். நான் நைலான் த்ரெட் வச்சு பண்ணுறேன். பீட்ஸில் நான் ஒவ்வொரு பீட்ஸாக பெரிய பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல கட் ஆனால் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ பாருங்கள், இங்கே எனக்கு கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு நூல் கட் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கீழேயும் கட் பண்ணி விட்டுட்டு கீழே இருந்து நீடியில் விட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த நூலை கீழே இழுத்துருங்க. இப்படி இழுத்துட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். த்ரெட்டில் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது பாருங்கள், இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து பண்ணக்கூடாது, சைடில் இருந்துமே நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த நீடில் இந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே போய் நம்ம நூலை எடுக்கணும். பாருங்கள், நான் உள்ளே போய் நூல் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் போடுறேன் பாருங்கள், ஒரு செயின் போடுறேன். செயின் போட்டு நூலை எடுத்து அதுக்கப்புறம் எப்பயும் போல் இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் எப்பயும் போல் நான் பீட்ஸை கோர்க்க ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொன்றா கோர்க்க ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறேன். கட்டான இடத்துலேருந்து நேராகவும் எடுக்கக்கூடாது, சைடுலேயும் நூல் எடுக்கக்கூடாது. கட்டான இடத்துலேருந்து ஒரு பாசிக்கு உள்ளே இருந்து தான் நம்ம நூல் எடுத்துகிட்டு வந்து அடுத்து ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நல்லா பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ். நான் எப்படி பிடிச்சி தூக்குறேன் பாருங்கள். எங்கேயுமே எனக்கு தெரியல. நீங்கள் பிகினர்ஸ் மட்டும் ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸில் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண வேண்டாம். லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க பீட்ஸ்குள்ளேருந்து எடுத்து. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.